Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு. 10 நம்பருக்கு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தோம் பெஸ்டா. ஆனா டேபிள்ல இருக்கோம் லாஸ்டான்னு சொல்லக்கூடிய SRHம் குழந்தைங்க விளையாடுவாங்க சாபுத்ரி. இன்னைக்கு தான் நாங்க டேபிள்ல நம்பர் 3 சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா GTயும் தான் இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யாரு? சூலூர்பேட்டை சூரியன்ஸா இல்ல தேனாம்பேட்டை டைட்டன்ஸா? பேட்டா இல்ல பிரின்ஸா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போவது யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்னா, சேப்பாக்கத்துல இருந்து செம்பரியாடுன்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மெயில் போட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கொஸ்டின்னா, SRHோட கடப்பார பேட்டிங் இப்ப என்னங்க ஆச்சு, இதனால எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கடைசி 3 மேட்சா கடப்பாறைய காயலாங்கத்துல போட்டுட்டாக்கு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் லைனப் இருந்திருக்கு. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, சேப்பாக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்களும் இந்த மேட்சை ஒத்து பாருங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு மேட்ச்ல SRH ஜெயிச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கே டேபிள் லாஸ்ட், அதாவது 10வது இடத்துக்கு போயிருவாங்கன்றத மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு SRHோட பிளஸ் அண்ட் மைனஸ்னு பாத்தீங்கன்னா வெயில் கொடுப்பாங்க மில்ஷேக். நான் தாங்க அபிஷேக்னு சொல்லக்கூடிய அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும், எதிரணி போலஸ் எல்லாம் போடுவாங்க ஒரே வெட்டு, நான் தாங்க ஹெட் டிராவல்ஸ் ஹெட்னு சொல்லக்கூடிய டிராவல்ஸ் ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஓப்பனிங் காம்போ பார்ட்னர்ஷிப்ல வந்து பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஆனா அவங்க 2-3 மேட்சா சரியா ஜொலிக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க போன சீசன்லாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, டக்குக்கு தமிழ்ல பேர் வாத்து. இன்னைக்கு மேட்ச் நடக்கிறதோ ஹைதராபாத், சொர்க்கமே என்றால் அது எங்கூரு போல வருமான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா SRHோட ஹோம் கிரவுண்ட். ஸோ ஹோம் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் செமையா வச்சிருக்காங்க, வின்னிங் ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ வந்து அது உங்களுக்கு பெரிய பிளஸ். கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் தென்காசி தான் பார்டர். எங்களோட மிடில் ஆர்டர் வேற லெவல்ல இருக்கும் பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு செமையான மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க நம்ம வந்து SRH. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பார்க்கும்போது வந்து கால்சன் ஆகட்டும், இஷான் கிஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி ஆகட்டும். ஆனா என்னமோ தெரியல, கடந்த 3 மேட்சா அவங்க பர்ஃபார்மன்ஸே பண்ணாதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு போனா ஒருத்தர் அடிப்பார் தான் வச்சிருந்தாங்க பேட்டிங். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, கடைசி 3 மேட்சா வந்து நாங்க டிராவல் சொல்லி அடிக்கல, நான் எதுக்குங்க அடிக்கணும், எங்க அபிஷேக் சர்மாவே அடிக்கல, நான் எதுக்கு அடிக்கணும், கால்சனே அடிக்கல, நான் எங்க அடிக்கணும், இஷான் கிஷன் அடிக்கல, நான் எங்க அடிக்கணும்ன்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விக்கெட் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த மேட்ச்ல வருவாங்கன்னு பார்ப்போம். சோ போலிங் லைனப் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கேப்டன் பேட் கமிங்ஸ் இருக்காரு. சோ அதுக்கப்புறம் முகமது சாமி இருக்காரு, ஹர்ஷத் பட்டேல் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹேடானான்னு கேட்டீங்கன்னா, பேட் கமிங்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சமி சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபார்ம் இல்லாது அவங்களுக்கு ஒரு மைனஸ் தான். சோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த மேட்ச்ல வருவாங்கன்றத வெயிட் பண்ணி வைப்போம் சொல்லிக்கிட்டு, GTயோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கும்போது நீ வாய்க்கு வந்து சொல்லு, நான் தாங்க கேப்டன் கில்லுன்னு சொல்லக்கூடிய கில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குவாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவா 50s ஆனா லாஸ்ட் மேட்ச்ல 49 அடிச்சுட்டு வந்து நம்ம ஒரு பையன் சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு. இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் காம்போ ஃபார் GT. அதோட பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஆன ஜாஸ் பட்லர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாசா டைலாக் பேசி வரவங்க இந்த ஜாஸ் சமய சைலண்டா வந்து சம்பவம் பண்றவங்க இந்த பட்லர் அப்படின்ற அளவுக்கு வந்து ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா GT. செம ஒன் டவுன் ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச்லயே அது பார்த்தோம், வின்னிங் ஷாட்லாம் அடிச்சு கொடுத்தவரே அவர்தான்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமா ரூத்தர் ஃபோர்ட் இருக்காரு. அதாவது நல்ல மிடில் ஆர்டர் தான். ஆனா வந்து ராகுல் திவாத்தியாவும் ஷாருக் கானும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஜொலிக்காதுதான், அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். சோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வருவாங்கன்னு பார்ப்போம் இந்த மேட்ச்ல. சோ ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கு. ரஷீத் கானு, சாய் கிஷோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம ஸ்பின்னிங் காம்போ. அது நம்ம ஒரு பையன் சாய் கிஷோர்லாம் வெறித்தனமா போறாருன்றது வேற விஷயம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து செமையா, அதாவது எப்படி ஸ்பின்னுக்கு ஒரு ரஷீத்தோ ஃபாஸ்ட் போலிங்க்கு ஒரு பிரஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பிரஷீத் கிட்ட ஃபார்ம்ல இருக்கிறது செம பிளஸ். RCB கிட்ட சிராஜ் போட்டா இருப்பாங்க ஒரு போலிங், இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம போலிங் சிராஜ். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ் ஃபார் GT. சோ ஓவராலா பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சொதப்பலா இருக்கு GTக்கு. சோ வந்து மற்ற எல்லாமே செம பிளஸ்ஸா இருக்கு. இருந்தாலும் வந்து ஐ கோ வித் அனதர் ஐடியா அப்படின்ற மாதிரி SRH தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க நான் சொல்றேன். CSK ஃபேன்ஸ்க்கு பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நீங்க கோவப்படுறீங்கன்னு புரியுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஹோம் கிரவுண்ட்ல அவங்க வந்து செம ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்னல, இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டா கண்டினியூ பண்ணி ரெக்டிஃபை
பண்ணி வருவாங்கன்றது என்னோட கெஸ். ஸோ இந்த கெஸ்ஸை நம்பி பார்த்தீங்கன்னா கண்ட ஆப்ல காசை போட்டு ஏமாறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. SRH GT ஃபேனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. IPLக்கே ஒரு பெரிய ஃபேனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.